வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள்லாம் இந்த வாழ்ந்த பூமி, இந்த பூமி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி கொடுத்து போனவரில் திருமூலர் ஒருவர், அவரை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். அவர் அந்த திருமந்திரத்தில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காரு, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயனாக இருக்க போகுது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, நமக்கு இன்னைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒன்று, அவங்க கொடுத்துட்டு போன ஒன்று எதுக்கு, அது எப்படி நமக்கு பயன்படும் அப்படின்றதுல ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா நம்மளால அதை பயன்படுத்த முடியாது, அதை எடுத்துக்கவும் முடியாது. ஸோ அது இந்த காலத்தில் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருமந்திரம் அப்படின்றதோட முழு நேம் என்னன்னா திருமந்திர மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நான் எங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம், நம்ம வீட்டில இருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு வரும்போது இப்போ நான் வீட்டுக்கு திரும்பி நீ போகும்போது ஒத்த காலில் நொண்டிட்டே போ அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கஷ்டமா இருக்கும். திரும்ப ஒத்த காலிலே நொண்டிக்கிட்டே இங்கே வா அப்படின்னாலும் சிரமமா இருக்கும். அப்போ இன்னைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றது மனிதர்களுக்கு சிரமமா கஷ்டமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒத்த காலில் நடக்கிறதுனாலதான். கால் மீன்ஸ் காற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ மந்திர மாலை அப்படின்னா, மாலைன்னா என்ன சொல்லுவாங்க? மாலைன்னா தொடுத்தல், நம்ம அணிஞ்சுக்கல்றது, நம்ம அணியக்கூடியது. அப்ப ரெண்டு பக்கட்டும் முடிஞ்சிருந்தாதான் நம்ம போட்டுக்க முடியும். அதோட முடி ஒன்னா இல்லாம அவுந்து இருந்ததுன்னா விழுந்துரும், மாட்டிக்க முடியாது. இப்ப நம்மளுடைய மூச்சு காற்று அப்படிங்கிறது தான் ஒரு மந்திர மாலை அப்படின்றதுதான் திருமந்திரம் சொல்லி கொடுக்குது. 3000 பாடலும் நமக்கு எதுக்காக கொடுத்துருக்குன்னா, மூவாத ஒரு நிலைய, நம்மளுடைய மனித இரக்கத்தை, ஈரம்னு சொல்லுவாங்களா, அந்த ஈரத்தை நிலைச்சு வச்சுக்கணும். மூவா ஈரம், ஈரமானது வறண்டு போகாம இருக்கக்கூடிய ஒரு நிலை, வளத்தை மட்டுமே நம்ம கிட்ட வச்சுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றதான் அது குறிக்கிறது. மனசுல ஈரம் இருக்கா இல்லையாடான்னு கேட்போங்க. அப்ப இந்த மனிதனுக்கு அடையாளமே மனம்தான். அந்த மனதுக்கு ஒரு தன்மை, இதமான தன்மை அப்படின்றது மனதின் ஒரு இரக்கத்தன்மை தான். அந்த ஈரமானது மூவாத, வறண்டு போகாது இருக்கக்கூடிய நிலையை தரக்கூடியதான் திருமந்திர மாலை. இந்த மாலை அப்படின்றது 2 காலில் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் வேணாலும் நடந்து போக முடியும். பழனிக்கு நம்ம பாத யாத்திரை போவோம், ஒத்த காலில் நொண்டிட்டே போனா எத்தனை நாள்ல போக முடியும்? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகும்போதே கால் சரியான பெயின் ஆயிரும். மாத்தி மாத்தி நொண்டிட்டு போனாலும் நம்ம பல நாள் ஆகும். இன்னைக்கு போற காலத்தை காட்டிலும் அது அதிக காலம் எடுத்துக்கும். அந்த அதிக காலமும் இம்சப்பட்டு சிரமப்பட்டு தான் போவோமே ஒழிய ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி போவோம்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். அதுவே 2 காலில் நடக்கும்போது அது இயல்பா இருக்கும். அங்கங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா கலகலன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கைய நகர்த்துவோம் அந்த நாட்களை. அதே போலதான் வாழக்கூடிய வாழ்நாள்ல இந்த மூச்சு காத்து நம்ம கிட்ட எப்படி இருக்குது? அதிகபட்சம் 24 மணி நேரத்தை நீ கணக்கு எடுத்துட்டேன்னா, இந்த மூக்குல கொஞ்ச நேரம் இல்ல இந்த மூக்குல கொஞ்ச நேரம் தான் மாறி மாறி ஓடிமே ஓடிய 2 மூக்குலையும் சமமா இயங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது நம்ம தூங்கக்கூடிய நிலையில தான். ஆழ்ந்து தூங்குவோம்ல, எந்த ஒரு கனவும் இல்லாம தூங்குறோம்னு தெரியாத அளவுக்கு தூக்கம் இருக்கும். அந்த நிலையில தான் சுழுமுனை ஆக்டிவேட்டா இருக்கும். அப்படி நம்ம விழிப்போட இருக்கும் போதும் இந்த மூச்சின் இயக்கம் 2 கால்களா இருந்துச்சு. ஏற்றி இறக்கி 2 காலும் பூரிக்கும்னு சொல்லுவாங்க ஒரு பாடல்ல, பிராணாயாமத்துல. அதன்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கை இன்பமா, ஜாலியா, அமைதியா, பேலன்ஸோட போகணும். எந்த மாதிரியான சூழல்கள் வந்தாலும், இப்ப இந்த மலை ஏறி வந்தாலும் சரி, பாதையில நடந்து போனாலும் சரி, நாம ஒரு இடர்பாடுகள் இல்லாம, வலி இல்லாம, வேதனை இல்லாம பேலன்ஸோட அழகா ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்க்கைய வாழணும். அப்படின்னா இந்த திருமந்திரமான நுட்பம், இப்ப வாழும்போது உணவு நமக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுதோ, ஊக்கம் கொடுக்குதோ, அதே அளவுக்கு நமக்கு உறக்கம் ஊக்கம் கொடுக்கணும். உறக்கத்தை தொட்டு உடற்பயிற்சி ஊக்கம் கொடுக்கணும், உழைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறதுலதான் இந்த ஆசனம், பிராணாயாமம், மெடிடேஷன்லாம் அடங்கி இருக்கு. அப்ப உடலுக்கான ஒரு உடற்பயிற்சி இருக்கு, மனதிற்கான ஒரு உடற்பயிற்சி இருக்கு, உயிருக்கான ஒரு உடற்பயிற்சி இருக்கு. இது 3ஐயும் இணைச்சு ஒன்னா வச்சுக்கிட்டு இயங்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பேக்கேஜா கொடுக்கறது தான் அந்த திருமந்திர மாலை. உடற்பயிற்சி செய்யும் போது இப்போ மூக்கு அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, மூக்கு அடைச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு, நீ தண்டால் எடு, இல்லைன்னா ரன்னிங் போ, இல்லைன்னா நீச்சல் அடி, இந்த மூக்கடைப்பு இருக்குமா எடுத்துக்குமா? அந்த மூச்சாகப்பட்டது அதை கிளியர் பண்ணிடும். அந்த இடத்துல நம்ம இயல்பா எந்த ஒரு சிரமமும் இல்லாம மூச்சு இயக்கம் இருக்கும். அப்ப இந்த ஆனா ஓடும் போது ரொம்ப சிரமமா இருக்கும். இயல்பான ஓட்டம் இருக்கும் போதும், சளி பிடிச்சது இருக்கும் போது, ஓடும் போதும் ஆக்சுவலா நீ கரெக்டா ஒரு கான்சியஸ்னஸ்ல ஓடணும் அப்படின்னா, ஓடும் போதும் உனக்கு ரன்னிங்லயும் உனக்கு மூக்கடைப்பு எடுக்கும்.
எடுத்துரும். நல்லா இருக்கும். அதுவும் காலை நேரத்துல நீ வந்து அந்த வேலையை செஞ்ச அப்படின்னா மூக்கடைப்பு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலயே உடல்ல இருக்க ஒட்டுமொத்த இயக்கத்துக்கும் தலையாய இயக்கமா சக்தி கொடுக்கறது எது? இந்த மூச்சு காத்து தான். இந்த மூச்சு காத்தே இங்க சிரமத்துல இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் சிரமத்துலதான் இருக்கும், ஒரு சீரான நிலையில இருக்காது. அப்ப இந்த மூச்சு காத்தை வந்து ஒரு மாலையா, அதுவும் மந்திர மாலை, அப்படி அந்த மாலையை நாம வந்து இப்ப இந்த மூச்சு காத்து மாலையா இருக்கா, நம்மள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? இல்ல. அதை அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு மாலையா மாத்திக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில பல மந்திரங்களை அது செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்காக தான் திருமந்திர மாலை, திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே வச்சிருக்காங்க. சோ இந்த திருமந்திரம் அப்படின்றத நாம ஒரு பக்தி ரீதியா ஏதோ படிச்சுட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாட்டம் எடுத்துக்காம அந்த பாட்டுல என்ன நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க, உடலை பயன்படுத்துறதுக்கும் உள்ளத்தை பயன்படுத்துறதுக்கும் உயிரை வந்து செறிவா வளமா வச்சுக்கிறதுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அதை செய்யும் போது அதற்கான விளைவா அனுபவமா எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது வாழ்க்கை வந்து ஆனந்தமா போகும் அப்படின்றதுல என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல நான் அதை பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ஏற்றம் இறக்கம் நிறைய நிகழ்வுகள் நடக்கலாம். அந்த நிகழ்வுகள் ஏற்றமா இருந்தாலும் சரி, இறக்கமா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, ஜாலியா இருந்தாலும் சரி, மனம் அமைதியா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஏகாந்த நிலையில பயணப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த திருமந்திர பாடலை படிக்கும் போது, அதை உள்வாங்கிக்கும் போது, அதை பயன்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் உங்களோட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். ஸோ திருமந்திரம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு மாயாஜாலமா ஏதோ ஒரு படிக்கிறதுக்காகவோ இல்லை சும்மா காலையில ஏதாவது ஒரு 10 தடவை சொல்லிட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சமையல் குறிப்பை நீ எடுத்துக்கிற அப்படின்னா அதை படிச்சுட்டு சும்மா இருந்துட்டா சமையல் ரெடி ஆயிருமா? படிச்சா அதுக்கு வேண்டிய பொருளை பண்ணி அதுல என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ செஞ்சாதானே அந்த ருசியை அனுபவிக்க முடியும். அதே போல இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சோம் அப்படின்னோம்னா வாழ்க்கை ரொம்ப ஜாலியா ருசியா நமக்கு பிடிச்ச மாட்டம் இருக்குன்றத சத்தியம் பண்ணி கூட நான் சொல்லுவேன். ஸோ திருமந்திரம் அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அமைதி வேணும், ஆனந்தம் வேணும், ஜாலி வேணும், சந்தோஷம் வேணும், நம்ம வாழ்க்கை நம்மளுடைய மன நினப்புக்கு தகுந்த மாட்டம் இருக்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பா எடுத்துக்கணும். இந்த உடலை ஆளலாம், உள்ளத்தை ஆளலாம், உயிரை ஆளலாம். இது எந்த மாதிரியான இயக்கத்துல இருந்தாலும் அதை இன்பமா ஏத்துக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஓகே, வாழ்க வளமுடன். ஸோ திருமந்திரம் அப்படின்றத வாங்கி படிச்சு பாருங்க, பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கே நான் சொன்ன விஷயத்தின் உண்மைத்தன்மை புரியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.